மகனே, மகளே, பயப்படாதே. இந்த நேரத்தில் நீ கடந்து செல்லும் பிரச்சனை எனக்கு தெரியாதது அல்ல. உன் வாழ்க்கையில் இருக்கும் கடன் எனக்கு தெரியும். நீ யாரிடம் கடன் வாங்கினாய் என்பது எனக்கு தெரியும். எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டியது உள்ளது என்பதும் எனக்கு தெரியும். ஒவ்வொரு மாதமும் தவணை செலுத்த முடியாமல் நீ தவிக்கும் வேதனையும் எனக்கு தெரியும். கடன் கொடுத்தவர்கள் உன்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் உன் இருதயம் பதறுகிறது என்பதை நான் அறிவேன். சில நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் நீ அழுகிறாய். என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், என் பிள்ளைகளின் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவேன் என்று இரவு முழுவதும் யோசிக்கிறாய். மகனே, மகளே, நீ தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். உன் வேதனையை நான் அறிகிறேன். உன் இருதயத்தில் இருக்கும் பயத்தையும் நான் அறிவேன். நான் உன்னை பார்க்கிறேன். நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன்னை கைவிடவில்லை. நீ நினைப்பது போல் எல்லாம் முடிந்து விடவில்லை. உன் கடன் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. ஆதலால் பயப்படாதே. உன் மனதை அமைதியாக்கு. உன் பாரத்தை என்னிடம் ஒப்படை. நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நீ நேர்மையாக உழைக்க வேண்டும். சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். மீண்டும் தேவையில்லாத கடனில் விழாமல் இருக்க வேண்டும். ஆனால் இவற்றை செய்யும்போது நீ தனியாக போராட வேண்டியதில்லை. நான் உன்னோடு இருப்பேன். நீ வேலை தேடுகிறாயா? தொடர்ந்து முயற்சி செய். உனக்காக திறக்க வேண்டிய கதவை நான் திறக்க முடியும். நீ வியாபாரம் செய்கிறாயா? உன் வியாபாரத்தை என்னிடம் ஒப்படை. நஷ்டம் ஏற்பட்டால் எல்லாவற்றையும் விட்டுவிடாதே. உன் தவறுகளை அறிந்து கொள். ஞானத்துடன் மீண்டும் முயற்சி செய். சரியான முடிவுகளை எடுக்க நான் உனக்கு ஞானம் தருவேன். மகனே, மகளே, உன் வீட்டில் பணம் இல்லாததால் நீ உன்னை தாழ்வாக நினைக்காதே. பணம் இல்லாதது உன் மதிப்பை குறைக்காது. கடன் இருப்பது உன்னை தோல்வியடைந்த மனிதனாக மாற்றாது. நீ எனக்கு விலை உயர்ந்தவன். நீ எனக்கு விலை உயர்ந்தவள். உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். உன் குடும்பம் எனக்கு முக்கியம். உன் எதிர்காலம் எனக்கு முக்கியம். அதனால் உன் கண்களை கண்ணீரில் மூடிக்கொண்டு மட்டும் இருக்காதே. எழுந்திரு, செபி, திட்டமிடு, உழை, சரியான முடிவுகளை எடு. நம்பிக்கையுடன் முன்னேறு. நான் உன்னோடு இருப்பேன். நீ இன்று சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது. இயேசுவே, இந்த கடனை நான் எப்படி அடைப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை. அதை சொல்ல பயப்படாதே. உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கான வழியை தேடுவதில் நான் உனக்கு ஞானம் தருவேன். ஒரு வாய்ப்பு வரலாம். ஒரு வேலை கிடைக்கலாம். ஒரு புதிய வருமானம் வழி கிடைக்கலாம். உன் திறமையை பயன்படுத்த ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். உன் வாழ்க்கையில் மாற்றம் படிப்படியாக வரலாம். அதனால் உடனடியாக எல்லாம் மாறவில்லை என்பதற்காக நம்பிக்கை இழக்காதே. மகனே, மகளே, இப்போது உன் கண்களை மூடி என்னை நினைத்துக்கொள். உன் கடன் தொகையை நினைத்துக்கொள். அதனால் பயப்படாதே. அந்த கடன் தொகையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு செல். இயேசுவே, எனக்கு ஞானம் தாரும். எனக்கு உழைக்கும் பலம் தாரும். சரியான வாய்ப்பை தாரும். என் குடும்பத்தை நடத்த உதவும். என் கடன்களை ஒழுங்காக செலுத்த உதவும். மீண்டும் கடனில் விழாமல் காத்தருளும். என் மனதிற்கு சமாதானம் தாரும் என்று சொல். நான் உன் ஜெபத்தை கேட்கிறேன். உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். உன் போராட்டத்தை நான் அறிவேன். பயப்படாதே. நீ தனியாக இல்லை. உன் குடும்பத்தோடு நான் இருப்பேன். உன் உழைப்போடு நான் இருப்பேன். உன் முயற்சிகளோடு நான் இருப்பேன். நீ விழும்போது உன்னை எழுப்புவேன். நீ சோர்வுறும்போது உன்னை தேற்றுவேன். நீ குழம்பும்போது ஞானம் தருவேன். நீ பயப்படும்போது சமாதானம் தருவேன். நீ வழி தெரியாமல் நிற்கும்போது சரியான வழியை தேட உதவுவேன். ஆமேன்.